ஒரு மனைவி அவனோட கணவனை சந்தேகப்பட்டு அவனோட மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்குறா. அதில் கான்டாக்ட் லிஸ்ட்டில் சூப்பர் உமன், ஸ்வீட் ஹார்ட்டு, ட்ரீம் கேர்ளு, பிரின்சஸ்ஸு, லவ்லி லேடி இப்படியெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அடா பாவின்னு சொல்லிட்டு இவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு நம்பருக்காக கால் பண்ணுறா. ஃபஸ்ட்டு நம்பர் கால் பண்ணால் அவங்க அம்மா, 2வது நம்பர் கால் பண்ணால் அவன் தங்கச்சி, யார் ட்ரீம் கேர்ள்னு கால் பண்ணால் அது அவள் தான். 4வது நம்பர் பிரின்சஸ் யாருன்னு பார்த்தா அவங்க மக. கடைசி லவ்லி லேடிங்கிறது மாமியார். அடப்பாவி, இவ்வளவு அப்பாவியாக இருக்கான்னு நம்ம புருஷன்னு மனம் நெகிழ்ந்து போயிடுச்சு. இவரை போய் சந்தேகப்பட்டுட்டோமேன்னு சொல்லி, இங்கே வாங்க என்னைய மன்னிச்சுக்கோங்க, இந்தாங்க ஒரு 5000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அவுட்டிங் போயிட்டு வாங்க, ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்கன்னு சொல்கிறா. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு மெக்கானிக்னு சேவ் பண்ணி வச்சுருந்தா அவனோட ஆளுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவன் அவுட்டிங் போயிட்டு வந்தான். இதிலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, அடித்து பிடிச்சி சண்டை போட்டு சொல்ல மாட்டேன்னு பொய் சொல்கிறவனை கூட நம்பலாம், நான் அப்படியே உண்மை சொல்கிறேன்னு நடிக்கிறவங்கள நம்ப முடியுமா?